வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறார் திரு விஜய்ங்க. 7 முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். முதலாவதாக, சந்தித்த முதல் தேர்தலிலேயே எம்எல்ஏ கூட ஆகாத ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளரையே தோற்கடிச்சிருக்காரு. திரு மு.க.ஸ்டாலினை அவங்களுடைய பார்ட்டி ஆளுங்கட்சியாக மாறியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவதாக, 1967 எப்படி ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டதோ அதே போல 2026 கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கழிச்சு ஒரு அமைதி புரட்சியே வெளிப்பட்டிருக்கு. இதை சாத்தியமாக்கியிருக்காரு திரு விஜய். அதாவது 1967 77 ரிட்டர்ன்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை இந்த முறை நிகழ்த்தி இருக்காரு. மூன்றாவதாக, முதல் தேர்தலிலேயே கிட்டத்தட்ட 35% கிராஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஃபர்ஸ்ட் தேர்தலில் 57 நினைக்கிறேன், அவங்க கிட்டத்தட்ட 15% தான் வாங்கினாங்க. 77 திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அதிமுக சுமார் 32% தான் வாங்கினாங்க. ஆனால் இவங்க 35 கடந்து போயிருக்காங்க. இதெல்லாமே டபுள் டமாக்கா, இரட்டை வெற்றி அப்படின்னு விஜய் அவங்களுடைய டீம் வர்ணிக்கிறாங்க. அப்புறம் முதலமைச்சர் வேட்பாளரையே இந்த முதல் தேர்தலிலேயே தோற்கடிச்சிருக்காங்க தாவேகா. இன்னொரு பக்கம் 2 தொகுதிகள்லையும் தாவேகா அமோகமாக, அதாவது திரு விஜய் வெற்றி அடைஞ்சிருக்காரு, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. இதற்கடுத்து சென்னை தலைநகர் திமுக கோட்டை என்கிற இமேஜை தாவேகா புதிய கட்சி உடைச்சிருக்கு. பெரும்பாலானவர்கள் தாவேகால வெற்றி அடைஞ்சவங்க 35 வயதுக்கு குறைவானவர்களாகவும் இருக்காங்க. இளம் பட்டாளம் சட்டமன்றத்துக்குள்ளார அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் மேற்கு மண்டலம் கோவை அதிமுக கோட்டை என்று இருந்ததையும் இந்த முறை தகர்த்திருக்காங்க. இப்படியாக ஒரு பெரும் அலை சூறாவளியே ஏற்பட்டிருக்கு. தாவேகாவுடைய வெற்றியால வரலாற்று வெற்றியை சாத்தியமாக்கியிருக்காரு திரு விஜய். அவருக்கும் அவங்களுடைய வெற்றியடைந்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்துக்கிறேன். நம்முடைய சேனலில் தொடர்ந்து இந்த ஒரு நாள் முழுக்கவே நிறைய காணொளிகளை பதிவு செஞ்சுருக்கேன். அந்த லிங்க் எல்லாம் தவறாமல் பாருங்கள்.